வாசிப்போம். அப்ப அதுல சொல்றாரு, அந்த யாத்திராகமத்துல அந்த டாக்டருங்க சொல்றாங்க, போறதுக்குள்ளே அவங்களே குழந்தை பெற்று யாருனையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா, நாங்க என்ன பண்ணுவோங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கவனிங்க, வாசிங்க. அது யாத்திராகமத்துல 1:18 வாசித்தீங்களே. யாத்திராகம் 1:18 வாசித்தாச்சு. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து 19 அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவரிடத்தில் போக முன்னே அவர்கள் குழந்தை பெற்று முன்னாடியே ரெடியா நின்னுறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு யாருக்கிட்ட? பார்வோன் கிட்ட சொல்றாங்க. கவர்மெண்ட்ல அவர் தான் பெரிய ஆளு சொல்றாங்க. சொல்லிட்டு 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். பாருங்க, அந்த டாக்டருங்க என்ன ஜாதியோ மதமோ என்ன கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்களோ தெரியல. என் ஜனங்களுக்கு நன்மை செய்தபடினால், அவர்களை நீ ஆசீர்வதித்தபடினால், அவர்களை தப்புவித்தபடினால் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அதான் சொன்னாரு, என் பசங்களுக்கு ஒரு தீம் என்ன, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் விடவே மாட்டேன். பார்வோன் பாருங்க தீமை செய்ய நினைச்சான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆண்டவர் பாருங்க ஒட்டுமொத்த எகிப்தின் ஜனங்களை, ரதங்களை, குதிரைகளை தண்ணில எல்லாம் முழுகி சாகடித்தாரு. உன்னை சபிக்கிறவனை சபிக்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன். பிரமாணங்கள் மாறாதது, விளையாட்டு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே கடல்ல நடந்து போகும்போது பாருங்க கடலே பிளந்து விடுறாரு. பிளந்து விட்டு கரை ஏறின உடனே ஒட்டுமொத்த எகிப்தின் ரதங்களும் குதிரைகளும் நீரில் மூழ்கி அமிழ்ந்து மாண்டது. சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிச்சுட்டான்னு தெரிஞ்சனா அவங்கள முடிவு கட்டாம விட மாட்டேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும், ஒடுக்க சொன்னா கொல்ல சொன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் பெருகினார்கள், பலத்து போனார்கள். நான் சொல்லுகிறேன், சபையை ஒடுக்கலாம், கெடுக்கலாம். தேவன் சொல்கிறான், பெருக்கத்தின் பிரமாணம் வேலை செய்யும். இந்த சபை ஜனங்கள் மிகுதியால் பலத்திருக்கும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நான் இந்த கிரௌடை பார்த்தே சொல்றதில்ல. போன வாரம் போன் பண்ணி ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க போன வாரம் பேசின பிரசங்கம் சின்ன சபையில் உட்காந்து கேட்ட மாதிரி இல்லை, 1,00,000 ஜனங்களுக்கு மத்தியில் உட்காந்து கேட்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு தெளிவாக காமிச்சார். ஏன்னா நீதிமான் வர வர விருத்தி அடைவது தேவனுடைய பிரியம். இது இல்லை, வேற மாதிரி காரியம். அப்பதான் சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு 21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். எவனை கவனிங்க, என் ஜனங்களுக்கு உதவி பண்ணதுனால நீங்க யாருன்னு தெரியாது, ஆனால் உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து தலைக்கும்படி என்ன பண்றாரு, செய்யறாரு. நீங்க யாருன்னே தெரியாது, ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு ஒருத்தன் உதவி செய்யறான்னா அந்த குடும்பத்தை தலைக்க செய்வார், ஆசீர்வதிக்கப்பட செய்வார். சொல்லிட்டு 22 அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோரும் காட்டலிட்டான். அப்புறம் போய் பாருங்க, அவர்கள் பூமியில பலத்திருந்தார்கள். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசித்து கடந்து போறோம். அப்ப அது ஒன்ன பார்த்தோம். ஆதியாகமம் 12:3 வாசிக்க விரும்புறேன். ஆதியாகமம் 12:3 வாசிமா. இப்ப இந்த ஆசீர்வதிக்கிறவர்களை குறித்து பார்த்துட்டுங்க இல்லையா? அப்ப இந்த ஆசீர்வதிக்கிறவன்னா யாரு? ஒரு முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க போகும்போது, உங்களுக்கு எல்லாம் வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஆளுங்க போகும்போது இவங்க வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, இந்த 3 பேரை பிடிச்சி என்ன பண்ணிடணும், அடிச்சு கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடும் போது ராகாப் என்கிற ஒருவள் அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் மேல் அவர் வீடு இருந்தது.
நம் ஆட்களுக்கு பாருங்க அடைக்கலம் கொடுத்து அவங்கள பாருங்க ஒரு தெரியாத ஒரு இடத்தில் பதுக்கி வச்சு அந்த ஊர்ல சங்கதி தெரிஞ்சு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு வந்து இங்க வந்திருக்காங்களா அந்த ஜனங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராகாப் என்கிறவள் அதே பட்டணத்தில் இருந்தாலும் அவள் சொல்றா இங்க யாரும் அப்படி வரல அப்படின்னு. அந்த எரிகோ பட்டணமே இடித்து அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த ராகாப் என்கிற வேசியினுடைய வீடு மட்டும் இடிக்கப்படவில்லை. யானா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்களை நானும் இன்னமே அந்த வீடு இருக்கான். ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிதான். ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணிட்டாருன்னா அவன் சந்ததி சந்ததியா அவனை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். அதனால தான் சொல்றாரு, ஊழியத்தின் நிமித்தம் ஒருவன் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அவன் இன்மையிலும் சரி இந்த பூமியின் வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் நான் 100 அவனை ஆசீர்வதிப்பேன்.